முதல் நாள் வாக்குத்தத்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த 5 மாதங்கள் முழுவதும் உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை ஒரு குறைவில்லாமல் பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கத்திற்காக உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதலாம் நாள் அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திற்கு வரவும், உம்முடைய அன்பு முகத்தை நோக்கி பார்க்கவும் நீ பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய கிருபையை நீர் கேட்க பண்ணும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்படியா இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஒரு விசையா எங்களது குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நீர் எங்களை பரிசுத்த பண்ணும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமாய் நாங்கள் உம்மை ஆராதிக்க நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்படியா ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. பாடுகிறதான பாடல், வாசிக்கிறதான வேத பகுதி, ஆண்டவரே பிரசங்க பகுதி ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்களின் வழியாய் நீர் எங்களோடு பேசும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உம்முடைய வேத வசனம் எங்களது குறைவுகளை நிறைவாக்கட்டும் அப்பா. விசுவாசத்தில் நாங்கள் இன்னும் அதிகமாய் வளர உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாய் இருக்கிறீரப்பா. அதன்படியாய் ஆண்டவரே, ஆன்லைன்ல எங்களோடு இணைந்து உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தால் நீ மூடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் நீர் ஆட்கொண்டு எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் அஞ்சாதிரு என் நெஞ்சமே உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கிறார் என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். Oh
59ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனங்கள் முடிய மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 89 வசனங்கள் 37 முதல் 52 முடிய. சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் உக்கிரமானீர். முதை அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். தன் அயலாருக்கு நிந்தையானான். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்கிறீர். அவன் பட்டயத்தின் கருக்கை முழுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்கினியை போல எரியுமோ? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் காலடிகளை நிந்திக்கிறபடியினால் கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமேன். தொடர்ந்து நாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 30 வரை. பக்கம் பழைய ஏற்பாட்டில் 1033. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜூலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர
வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். பின்பு ராஜா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே 5 மாதங்களை நாம் கடந்திருக்கின்றோம். மிகவும் இக்கட்டான சூழ்நிலை, கொள்ளை நோய்கள் நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த நாட்களிலேயே கூட ஆண்டவர் அற்புதமாய் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி இந்த 5 மாதங்களை நம்மை கடக்க பண்ணினதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த 6வது மாதத்தின் இந்த 1வது நாளிலே இந்த காணொளியின் மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக நாம் சங்கீதம் 67வது சங்கீதத்தினுடைய 7வது வசனத்தை 2வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து எங்கள் மீது உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும் என்று சொல்வதான ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்து ஆண்டவர் நம் ஒவ்வொருத்தரையும் அவருடைய இரக்கத்தினாலே முடிசூட்டி இந்த நாள் வரைக்குமாக நம்மை அற்புதமாய் நடத்தி வந்ததற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Even though we have missed most of our friends, our relatives, our நம்மோடு கூட பிறந்தவர்கள் அவங்க எல்லாம் இழந்திருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து வழிநடத்தினதுக்காக நம்முடைய ஜீவன் அழிந்து போகாதபடிக்கு வேதத்தில் நாம் வாசிக்கிறபடி மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வாசிக்கிறோமே. நம்முடைய ஜீவன் அழிந்து போகாதபடி, நஷ்டப்பட்டு போகாதபடி கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கின்றார். தானியேல் 3ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம் சொல்கிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கின்றார். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்கின்றதான ஒரு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, our God whom we serve is able to deliver us. நம்முடைய நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை இந்த மாதத்துல அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கின்றார். ஒருவேளை இந்த கொடிய கொள்ளை நோயிலிருந்து மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் முன்கள பணியாளர்கள், அரசாங்கம் எப்படியாகிலும் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நிறைய முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட பல முயற்சிகள் அது பலன் கொடுக்க முடியாமல்படி நிறைய பேர் இறந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நாளைக்கு நாம் எப்படி இருப்போம் என்கின்றதான ஒவ்வொரு நாளையும் கடக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையில தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. Our God whom we serve is able to deliver us. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதான கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதி மிக 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 சிறிய குழந்தை முதல் கொண்டு அத்தனை கிறிஸ்துவர்களுக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. தானியேலும் அவருடைய நண்பர்களும் பாபிலோன் தேசத்திற்கு சிறைகளாக கொண்டு போகப்படுகிறார்கள். அங்கே நடந்த காரியங்களை எல்லாம் நாம் அறிகின்றோம். ஆண்டவருடைய நாமத்தின் பக்தி வைராக்கியத்துக்காக ஃபெய்த்ஃபுல் ஜூயிஸ், ஆண்டவருடைய நாமத்தின் மீது அசைக்க முடியாத விசுவாசம் வைத்திருந்த அருமையான ஒரு யூத வாலிபர்கள் இவர்கள் தான். இவர்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த பின்னணித்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். இவர்கள் சிறைகளால் பிடிக்கப்பட்டு போனார்கள், தேசத்துல சிறைகளாக இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய
ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் மூலமாக அவர் கொடுக்கின்றார். இங்கே நாம் பார்க்கின்றோம், அவர்கள் சகல 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிற பொழுது அங்கே பாபிலோனில் இருந்த மற்ற எல்லா வாலிபர்களை பார்க்கிறோம், இவர்கள் முகங்கள் புஷ்டியா இருந்தது. சகல ஞானத்திலும் அறிவிலும் 10 மடங்கு இவர்கள் சமத்தரா இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட மிகவும் ஆண்டவருடைய ஞானத்தினாலே, ஆண்டவருடைய பலத்தினாலே, ஆண்டவருடைய தெய்வீக எல்லா பண்புகளிலும் நிரப்பப்பட்ட பிள்ளைகள் இப்பொழுது ஒரு பெரிய போராட்டத்தை, ஒரு பெரிய பிரச்சனையை, தாங்கள் உயிர் விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறதை இந்த 3ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே இந்த 3 கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய அந்த யூத வாலிபர்கள் தானியேல் அவர்களுடைய நண்பர்கள் 3 பேருமாக இப்பொழுது ஒரு பெரிய சோதனைக்குள்ளாக அவர்கள் வருகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இங்கே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சிலையை நிறுவி அதை படித்துக் கொள்ளும்படியாக அவர்களிடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ மிகவும் யூத பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டவர்கள், தங்கள் தேவனை அன்றி வேறு யாரையும் அவர்கள் வணங்க கூடாது என்ற அப்படி ஒரு பக்தி வைராக்கியத்துல வளர்க்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இப்பொழுது தங்களுடைய தேவனுடைய காரியத்துல ஒரு சோதனை வருகிற பொழுது அவர்கள் தங்கள் உயிரை கூட ஒரு பெரிய விஷயமா நினைக்கவில்லை. எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லை, எங்கள் ஆண்டவர் மீது நாங்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், அந்த பக்தி வைராக்கியத்தை நாங்கள் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் துணிந்து நிற்கிற ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். ராஜா சொல்லுகிறார், நீங்க இந்த மாதிரிலாம் மேலத்தாலெல்லாம் அடிக்கிறப்ப நீங்க வணங்கலையாமே, இப்ப உங்களுக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இப்ப நீங்க மேலத்தால சத்தத்தை கேட்கிற பொழுது வணங்கணும், இல்லைன்னா உங்களை கொண்டு போய் சூளையில போட்டுருவாங்க. சூளையை இன்னும் அதிகமாக எப்பொழுதும் இருக்கிறதை காட்டிலும் இன்னும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கினார்கள் என்று நம்ம இதை வாசிக்கிறோம். அவங்க சொல்லிட்டாங்க, ராஜாவே இதை குறித்து உமக்கு பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், ஹல்லேலூயா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ராஜா சொல்ற அந்த முன்பதாக உள்ள வசனங்களில உங்களுக்கு என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறான். அப்பொழுது அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு நன்றாக தெரியும் நாம் ஆராதிக்கிற தேவனானவர் அவர் வானத்தையும் பூமியையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்கிற கர்த்தர் என்று சொல்லி, தேசங்களுடைய அதிகாரங்களையும் தேசங்களுடைய வல்லமைகளையும் அவர் தன்னுடைய கரத்துல வைத்திருக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார் என்கின்றதான காரியம் அவருக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர்கள் தேவனோடு ஒரு நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள், நேரடியான ஒரு நெருங்கிய ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். அவங்க ஆண்டவரோடு கூட மிகவும் நெருங்கிய ஒரு தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தபடினாலே அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தைரியம் கடந்து வருகிறது. பக்தி வைராக்கியம், தங்களுடைய சமயத்தை குறித்து, தங்கள் தேவனை குறித்தான பக்தி வைராக்கியம் அவர்களுக்கு வருகிறது. அவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை தப்புவிக்காம போனா, ஒருவேளை இந்த அக்னியில நம்ம தூக்கி எறியப்பட்டு செத்து போனா என்ன நம்மளுடைய நிலைமை ஆகும் என்று சொல்லி உள்ள அவங்க யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. கடைசி நேரத்துல கூட உங்க ஆசை என்னன்னு சொல்லி கேட்டிருக்கும் பொழுது ஒரு அவங்க மனைவி பிள்ளைகளை எல்லாம் பார்த்து, அல்லது அவங்களுக்கு திருமணம் ஆயிருந்ததா என்று தெரியவில்லை, என்னுடைய பெற்றோர்களை பார்த்து அவங்களை கட்டி பிடித்து அவங்களோட இடத்துல விடைபெற அப்படிலாம் நினைத்திருக்கிற ஒரு சம்பவங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனாலும் அவர்கள் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறது, தங்களோட உயிர் போக போகிறது சொல்லி அறிந்த பொழுது கூட எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவங்களுக்கு தெரியாது, they don't know what their God is going to do. அவள் தேவன் அவங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. They don't know if their body will burn in the flame. அவங்களுடைய சரீரம் இந்த நெருப்பில் சுட்டரிக்கப்பட போகிறதா. Yet they continue to have the faith to serve and worship the only one true God. என்ன நடந்தாலும் பாருங்க, ஆண்டவர்களை காப்பாற்றுறாரா காப்பாற்ற மாட்டாரா தெரியாது, எங்களுடைய சரீரங்கள் அக்னியிலே சுட்டரிக்கப்பட போகிறதா இல்லையா என்பதும் தெரியாது. எது எப்படி இருந்தாலும் எங்க உயிரே போனா கூட எங்கள் ஆண்டவரை நாங்கள் மறுதலிக்க மாட்டோம். எங்கள் ஆண்டவரை தவிர வேற எந்த தெய்வத்தையும் நாங்கள் வேற எந்த சொரூபத்தை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி பெஸ்ட் பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த் அவங்களுக்குள்ளாக இருந்ததாக
நாம் வேதத்துல வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படி அவர்கள் இருக்கின்றபடினால தான் அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவம் நமக்கு தெரியும். அவங்களை கொண்டு போய் அந்த அக்னியில சூறையில போடுகிறார்கள். அவர்களை தூக்கி கொண்டு போனவர்களையே அந்த நெருப்பு அந்த அக்கினி பட்சித்து போட்டது. ஆனால் இவர்களிடத்துல அந்த ஸ்மோக்கிங் ஸ்மெல் கூட இருந்ததில்லை என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஒருவேளை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க இப்படி நினைச்சிருக்கலாம், இந்த ஒரு முறை தானே நம்ம அந்த அந்த சிலையை போய் நம்ம வணங்க போறதில்லை, நம்ம சும்மா அப்படி பணிந்து பார்க்கலாம், குனிஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அல்லது ஒருவேளை நம்ம அந்த சிலையை வணங்காததுனால நம்ம அக்னியில சுட்டரிக்கப்பட்டு நம்மளோட உயிர் போன பிற்பாடு நம்முடைய பதவிக்கு வேற யாராவது வந்து நம்ம மக்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களே, ஆகையினால இந்த ஒரு முறை நம்ம பணிஞ்சிக்கலாம். அல்லது இந்த ஒரு முறை நம்ம பணிஞ்சிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஆராதிக்கிற தேவனானவர் அவர் வானத்தையும் பூமியையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கிற கர்த்தர் என்று சொல்லி தேசங்களுடைய அதிகாரங்களையும் தேசங்களுடைய வளமைகளையும் அவர் தன்னுடைய கரத்துல வைத்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார் என்கின்றதான காரியம் அவருக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர்கள் தேவனோடு ஒரு நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். நேரடியான ஒரு நெருங்கிய ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். அவங்க ஆண்டவரோடு கூட மிகவும் நெருங்கிய ஒரு தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தபடினாலே அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தைரியம் கடந்து வருகிறது. பக்தி வைராக்கியம், தங்களுடைய சமயத்தை குறித்து தங்கள் தேவனை குறித்தான பக்தி வைராக்கியம் அவர்களுக்கு வருகிறது. அவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவனைகளை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை தப்பி வைக்காம போனா, ஒருவேளை இந்த அக்னியில நம்ம தூக்கி எறியப்பட்டு செத்து போனா என்ன நம்மளுடைய நிலைமை ஆகும் என்று சொல்லி உள்ள அவங்க யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. கடைசி நேரத்துல கூட உங்க ஆசை என்னன்னு சொல்லி கேட்டிருக்கும் பொழுது ஒரு அவங்க மனைவி பிள்ளைகளை எல்லாம் பார்த்து, அல்லது அவங்களுக்கு திருமணம் ஆயிருந்ததா என்று தெரியவில்லை, என்னுடைய பெற்றோர்களை பார்த்து அவங்களை கட்டி பிடித்து அவங்கள இடத்துல விடைபெற அப்படிலாம் நினைத்திருக்கிற ஒரு சம்பவங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனாலும் அவர்கள் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறது, தங்களோட உயிர் போக போறது என்று சொல்லி அறிந்த பொழுது கூட எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவங்களுக்கு தெரியாது. They don't know what their God is going to do. அவள் தேவன் அவங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. They don't know if their body will burn in the flame. அவங்களுடைய சரீரம் இந்த நெருப்பில் சுட்டரிக்கப்பட போகிறதா. Yet they continue to have the faith to serve and worship the only one true God. என்ன நடந்தாலும் பாருங்க, ஆண்டவர்களை காப்பாற்றுறாரா காப்பாற்ற மாட்டாரா தெரியாது. எங்களுடைய சரீரங்கள் அக்னியிலே சுட்டரிக்கப்பட போகிறதா இல்லையா என்பதும் தெரியாது. எது எப்படி இருந்தாலும் எங்க உயிரே போனா கூட எங்கள் ஆண்டவரை நாங்கள் மறுதலிக்க மாட்டோம். எங்கள் ஆண்டவரை தவிர வேற எந்த தெய்வத்தையும் நாங்கள் வேற எந்த சொரூபத்தை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி பெஸ்ட் பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த் அவர்களுக்குள்ளாக இருந்ததாக நாம் வேதத்துல வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படி அவர்கள் இருக்கின்றபடினால தான் அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவம் நமக்கு தெரியும். அவங்களை கொண்டு போய் அந்த அக்னியில சூறையில போடுகிறார்கள். அவர்களை தூக்கி கொண்டு போனவர்களையே அந்த நெருப்பு அந்த அக்கினி பட்சித்து போட்டது. ஆனால் இவர்களிடத்துல அந்த ஸ்மோக்கிங் ஸ்மெல் கூட இருந்ததில்லை என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஒருவேளை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க இப்படி நினைச்சிருக்கலாம், இந்த ஒரு முறை தானே நம்ம அந்த அந்த சிலையை போய் நம்ம வணங்க போறதில்லை, நம்ம சும்மா அப்படி பணிந்து பார்க்கலாம். அங்கான ஒரு ஃபெய்த் அவர்களுக்குள்ளாக இருந்ததாக நாம் வேதத்துல வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படி அவர்கள் இருக்கின்றபடினால தான் அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவம் நமக்கு தெரியும். அவங்களை கொண்டு போய் அந்த அக்னியில சூறையில போடுகிறார்கள். அவர்களை தூக்கி கொண்டு போனவர்களையே அந்த நெருப்பு அந்த அக்கினி பட்சித்து போட்டது. ஆனால் இவர்களிடத்துல அந்த ஸ்மோக்கிங் ஸ்மெல் கூட இருந்ததில்லை என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஒருவேளை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க இப்படி நினைச்சிருக்கலாம், இந்த ஒரு முறை தானே நம்ம அந்த அந்த சிலையை போய் நம்ம வணங்க போறதில்லை, நம்ம சும்மா அப்படி பணிந்து பார்க்கலாம், குனிஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அல்லது ஒருவேளை நம்ம அந்த சிலையை வணங்காததுனால நம்ம அக்னியில சுட்டரிக்கப்பட்டு நம்மளோட உயிர் போன பிற்பாடு நம்முடைய பதவிக்கு வேற யாராவது வந்து நம்ம மக்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களே, ஆகையினால இந்த ஒரு முறை நம்ம பணிஞ்சிக்கலாம். அல்லது இந்த ஒரு முறை நம்ம பணிஞ்சிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படிலாம் சொல்லி கூட அவங்க நினைத்திருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனா பாருங்க, அதெல்லாம் அவங்க நினைக்காதபடிக்கு
ஆண்டவர் மீது உள்ள பக்தி வைராக்கியம் அவர்களுக்குள்ள இருந்தபடினாலே எங்க ஆண்டவரை தவிர வேற யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவ்வளவு ஆழமான நம்பிக்கையோடு கூட, அவ்வளவு ஆழமான அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கூட அவர்கள் அந்த அக்னி சூளைக்கு நேராக கடந்து போகிறார்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட கடந்து வருகிறார். நம்முடைய பிள்ளைகள் எந்த அக்னி சூளையில தங்களுடைய உயிரை போக்கிக் கொள்வதற்காக அல்லது தண்டிக்கப்படுவதற்காக அவர்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள், தள்ளப்பட்டார்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய ஆண்டவருடைய மகிமை கடந்து வருகிறது. நம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் வருகின்றார். அதை பார்க்கிறவர்கள் 4வது ஆளுடைய முகம் தெய்வ தூதனுடைய முகத்தை கூட இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒருவேளை நாம் கூட இப்படிப்பட்ட நிலைமையில நாம் வெளியில நம்முடைய பிரச்சனைகளை சொல்லிக் கொள்ள முடியாதபடி அல்லது தாங்கனா துயரத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட கடந்து வருகிறார். நம்மை தப்புவிக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட கடந்து வருகிறார். பிரியமானவர்களே, ஆகையினாலே நாம் எந்த விதத்திலையும் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில விசுவாசத்துல சற்றாகிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து விலகி போய் விடாதபடிக்கு அல்லது இந்த ஒரு முறை என்று சொல்லி ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விடாதபடி உலகத்தோடு கூட உலகத்தின் காரியங்களிலே நாம் ஒத்து போய் விடாதபடிக்கு ஆண்டவரை மாத்திரம் உறுதியாய் பிடித்து கொண்டு கர்த்தரை மாத்திரம் அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நமக்கு முன்பதாக வைத்திருப்போமானால் ஆண்டவர் நமக்காக நம்முடைய சூழ்நிலைகளுக்குள்ளாக அவர் கடந்து வந்து நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கின்றார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். இந்த கொடிய மரணத்து நின்று, இந்த கொடிய கொரோனா மரணத்தை நின்று, இந்த கொடிய லாக்டவுனில் இருந்து, இந்த கொடிய வேலை வாய்ப்பற்ற இந்த பஞ்சத்திலிருந்து, பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறியோடு இருக்கிற இப்படிப்பட்ட கொடூரமான நாட்களிலே இருந்து ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கின்றார் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்துல அவரை உறுதியாய் பற்றி கொள்கிற பொழுது, அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய மத்தியில இதே கொரோனா கொள்ளை நோயின் சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்முடைய மத்தியிலே கடந்து வருகின்றார். இதே வேலை வாய்ப்பற்ற சூழ்நிலையில ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே கடந்து வருகிறார். இதே வறுமையின் மத்தியிலே ஆண்டவர் நம்மோடு கூட கடந்து வருகின்றார். ஆண்டவர் அற்புதமாய் நமக்கு இந்த எல்லா காரியத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட இந்த மாதத்தை நாம் துவங்குவோம். ஆண்டவர் நிச்சயமா இந்த மாதத்துல நம்மை தப்புவிப்பார். அது சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்றதான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சொல்லுகின்றார், to trust God in the light is nothing, but to trust him in the dark, that is faith. To trust God in the light is nothing, but to trust him in the dark, that is faith. நாம் எல்லா சௌகரியங்களும் நமக்கு இருக்கின்ற பொழுது, எல்லா வசதிகளும் நமக்கு இருக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கை பழையபடி இந்த கொரோனாவெல்லாம் முடிந்து அல்லது சுமூகமான ஒரு சூழ்நிலை நிலவுகின்ற பொழுது நம் ஆண்டவர் மீது வைக்கின்ற விசுவாசம் நம்பிக்கை அல்ல. நம்முடைய இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல ஆண்டவரை நம்புகிறது ஒரு விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய இந்த 17வது வசனத்தை நாம் பிடித்துக் கொண்டு ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். தெய்வாதி தேவன் நம்மை அற்புதமாய் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வார்த்தையின்படியாக நம்முடைய சூழ்நிலைகளுக்கு கடந்து வந்து அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்திட வல்லவராய் இருக்கின்றார். நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம் விசுவாசத்துல our relationship with God should be important enough to touch our other relationship. ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கின்ற ஆண்டவரோடு கூட வைத்திருக்கின்ற உறவு அது மற்ற உறவுகளை போய் சந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த மாதத்தை நாம் துவக்குவோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அந்த அக்னி சூளையிலிருந்து பாதுகாத்து அவளை ஆசீர்வதித்து உயர்த்தின கர்த்தர் எந்த மனிதர் அவளை கொண்டு போய் அந்த அக்னி சூளையில போட்டாலோ அதே மனிதர் அந்த அதிகாரத்துடைய பிற்பகுதியில வாசிக்கிற பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவருடைய தேவனே உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்களுக்கும் தேவனா இருக்கிறார், அவரே மெய்யான தேவன் என்று அறிக்கை செய்யக்கூடிய அந்த நாட்களை நம்முடைய வாழ்விலை கர்த்தர் தர ஆண்டுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம், ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே,
வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, எல்லாவற்றின் மீதும் அதிகாரமுடையவரே, ஆளுகை செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இரக்கங்கள் தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கடந்த மாதத்துல வாக்கு பண்ணினது போல தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து எங்கள் மீது உடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும் என்ற உடைய வார்த்தைப்படியாய் நீர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இறங்கி நீரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை எங்களை சுற்றிலும் பல அழிவுகள், ஆண்டவரே, பல துக்கங்கள், மரணங்கள், பல கொடிய சூழ்நிலைகள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்தாலும் கூட நீர் எங்களுக்காக இறங்கி எங்களை அற்புதமாய் பாதுகாத்து இன்றைக்கு ஒரு புதிய மாதத்தை காண செய்து கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். இப்பொழுது கூட ஆண்டவரே, நாங்கள் வாசி கேட்ட தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற ஆண்டவரே, இந்த அசைக்க முடியாத விசுவாச வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் அடிமைப்பட்டு கிடக்கின்ற தேசத்துல, ஆண்டவரே, சுதந்திரமாக செயல்பட முடியாத தேசத்துல உங்களுடைய பிள்ளைகளை நீர் எல்லா ஞானத்திலும் அறிவிலும் ஆண்டவரே நீர் சிறந்தவர்களாய் 10 மடங்கு சிறந்தவர்களாய் நம்முடைய பிள்ளைகளை வைத்திருந்தீரே. அதன் மூலமாய் அவர்களுக்குள்ளாக நீ கொடுத்த எல்லா விதமான சாட்சியுள்ள வாழ்க்கைக்காக துதிக்கின்றோம். விசேஷமாய் ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினார்களே, ஆண்டவரே, உமக்காக எழுப்பி பிரகாசித்தார்களே, தங்கள் உயிரை கூட துச்சமாய் எண்ணினார்களே, நாங்கள் ஆராதிக்கிற தேவனைகளை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி நின்றார்களே. அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியத்தை இந்த நாளில, இந்த மாதத்துல எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தாரும். சாத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ போயிட நாங்களும் கூட தகப்பனே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தின் மீது அசைக்க முடியாத விசுவாசத்தோடு வாழ்கின்ற பிள்ளைகளாய் எங்களை மாற்ற நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. அப்படி நாங்கள் இருக்கிற பொழுது நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறேன். இந்த ஆண்டவரே, ஆராதனையில எங்களோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் வார்த்தைப்படியா இந்த மாதம் முழுவதும் தேவன் தப்புவிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை குறித்து மிகவும் பயந்து கொண்டிருக்கிறார்களோ, கலக்கமுற்று கொண்டிருக்கிறார்களோ, எதை குறித்து உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, அந்த காரியத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்குள்ளாக ஒவ்வொரு தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு தனி நபர்களையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும். விசேஷமாய் ஆண்டவரே, எங்கள் தேசத்தையும் எங்கள் மாநிலத்தையும் இது போல கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா தேசங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றின் மீது, இயற்கையின் மீது, எல்லா விதமான ஆண்டவரே அண்ட சராசரிகளின் அதிகாரம் படைத்து கர்த்தர் ஐயா, எங்களுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து இந்த கொரோனா கொள்ளை நோயை நீங்கள் அழித்து போடும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திற்கு, எங்கள் மாநிலத்திற்கு, அதுவே அகில உலகத்துக்கு சேமத்தை கொடுப்பீராக. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையின்படியா எங்களை நடத்துவீராக. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை இந்த மாதம் முழுவதும் எங்களை தாங்கட்டும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருக்கிறபடினாலே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல அசைக்க முடியாத ஆண்டவரே அந்த விசுவாசம், ஆண்டவரே பக்தி வைராக்கியம், உம்மோடு கூட இருந்த அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல கர்த்தாவே எங்களை நீர் மாற்ற அர்ப்பணிக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலமாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம், சமாதானம், பாதுகாப்பு, சுகபலன், ஆரோக்கியம் நம் அனைவரோடு கூட ஆண்டவருடைய வருகை மட்டும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, சமாதானத்தோட போக கடவோம் அவருடைய நாமத்தினாலே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் நடத்துவாராக. ஆமென்.